அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்களுடைய இறுதி நாட்களை கழிப்பதற்கு தயாராகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களுடைய வீட்டிற்கு சென்றவுடன் கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதரால் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து வர முடியவில்லை. மற்ற மனைவிமார்களிடமிருந்து அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வரும்போதே அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து வரக்கூடிய காட்சியை நபித்தோழர்கள் எல்லோரும் பார்த்து விடுகிறார்கள். அவர்களால் நடக்க முடியவில்லை. 2 கைகளையும் 2 தோழர்கள் மீது போட்டவர்களாக அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்லுவதை பார்த்து நபித்தோழர்களுடைய சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது. அதுவரை அந்த காட்சியை நபித்தோழர்கள் பார்த்ததில்லை. அல்லாஹுடைய தூதருடைய அந்த நோய் அவர்களை இறுதி நிலைக்கு தள்ளப் போகிறது என்பதை அறிந்த நபித்தோழர்கள் கொஞ்சம் அவர்களுடைய சலசலப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு சென்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மனைவிமார்களே, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அதனால் மதீனாவுடைய 7 கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து வாருங்கள். அந்த தண்ணீரை எடுத்து என் மீது ஊற்றுங்கள். ஊற்றிக்கொண்டே இருங்கள், நான் உறுதியாகும் வரை. தண்ணீர் ஊற்றப்படுகிறது. கடைசியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனைவிமார்களை பார்த்து, போதும் போதும், தண்ணீரை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்ய வேண்டும் என்பதற்காக மிம்பரின் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுகிறார்கள்.